வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் டிகே டிகேஎல் டிப்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஓ மை காட், என்ன ஓ மை காட் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? அதாவது நியூ வேரியண்ட், அதனுடைய புது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒமைக்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ தான் நம்ம ஓ மை காட் கொஞ்சமாக மூச்சு விட ஆரம்பித்தோம். எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணியில் மூழ்கி அதாவது தத்தளித்து கொண்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் ரிலாக்ஸாக ஏதோ ஒரு கட்டை ஒன்று வந்திருக்குது, அதில் ஏறி கொஞ்சமாக சுவாசிக்கிற பொழுது திருப்பி ஒரு மிகப்பெரிய அலை நம்மளை உள்ளுக்குள்ளே தண்ணிக்குள்ளே அடிச்சுட்டு போனால் எப்படி இருக்கும்? ஓ மை காட், ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த நிலைமை இருக்குது. இந்த கோவிடில் நிறைய வேரியண்ட் கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க. ஸோ அது ஆல்ஃபா, பீட்டா, டெல்டா, இந்த மாதிரி பல வகையான 19 சீரீஸில் நிறைய வைரஸ் கண்டுபிடிச்சிட்டு இருக்கும் பொழுது புதுசாக ஒரு வேரியண்ட், அதாவது இதுக்கு பேர் என்ன வச்சுருக்கிறாங்கன்னா ஓமைக்ரான் அப்படின்னு ஒரு பேரை வச்சுருக்கிறாங்க. இது முதல்ல ஐடென்டிஃபிகேஷன், அதாவது கண்டுபிடிக்கப்பட்டது சவுத் ஆஃப்ரிக்கான்ட்டு இல்லை, எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா பாட்ஸ்வானிக்கா அப்படிங்கிற ஒரு நாட்டில் தான் இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது இல்லை. சவுத் ஆஃப்ரிக்காவில் அந்த நாட்டில் இதை ஐடென்டிஃபை, இது அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு புது வேரியண்ட்டை நாங்கள் இங்கே இருக்குது, இதனால் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவங்க அறிவித்த உடனேயுமே என்னாச்சுன்னா, ஒரு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கண்ட்ரீஸில் இந்த வேரியண்ட் ஒமைக்ரான் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க இருக்குதுன்னு. அதனால் இது இங்கே தான் எங்கே உருவாச்சு அப்படிங்கிறது யாருனாலே கரெக்டாக சொல்ல முடியாது. பல கண்ட்ரியில் ஆல்ரெடி பரவிருச்சு. இந்தியாவிலே கர்நாடகாவில் 2 பேரை டெஸ்டிங் அண்டர் த டெஸ்ட்டில் இருக்கிறாங்க. ஒருவேளை அந்த வேரியண்ட்டை சேர்ந்த வைரஸாக இருக்குமோ அப்படின்னு அந்த பேஷண்ட்ஸை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 2 வருஷம் கிட்டத்தட்ட ஸ்கூல்ஸ் பசங்கள்லாம் போய் 2 வருஷம் ஆச்சு. பல தொழில்கள் இதனால் நலிவடைந்து விட்டதுன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு நிறைய லாஸ், நிறைய பேர் பிஸ்னஸே க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிற ஒரு நிலைமை ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆகி நம்ம நாட்டினுடைய எக்கனாமி மட்டும் இல்லை, உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸ்லேயும் எக்கனாமி ஓரளவுக்கு லெவலில் மேலே வந்துட்டு இருக்கும் பொழுது தான் இந்த புதிய அறிவிப்பு வந்திருக்குது. இது எங்கே போகும் அப்படின்னா மறுபடியும் ஒரு லாக்டவுன் தான். ஒரு வேளைன்னா இந்த பல கண்ட்ரீஸ் இந்த லாக்டவுன் அறிவிச்சிட்டாங்க. ஜப்பான் சுத்தமாகவே எந்த நாட்டுக்கும் யாரும் வரக்கூடாது, இவங்களும் எங்கே போகாத மாதிரி ஒரு லாக்டவுன் அறிவிச்சிட்டாங்க. அதே சவுத் ஆப்பிரிக்கா கூட இருக்கக்கூடிய உறவுகளை பல கண்ட்ரீஸ் பேன் பண்ணிட்டாங்க. அடுத்தது நம்ம நாட்டுக்கும் வருமா அப்படிங்கிற கேள்வி மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. பலர் என்னிடத்துல கேட்குறது தான், இது லாக்டவுன் வருங்களா, இந்த வைரஸ் எப்போ க்ளோஸ் ஆகும் அப்படின்ட்டு. இந்த இப்போ இது ஒரு முடிவுக்கு வரும், எப்போ நம்ம வெளியில் வரலாம் அப்படின்னு பலர் கேட்கக்கூடிய கேள்வி. இதுக்கு யாருமே பதில் சொல்ல முடியாது. ஒன்லி காட் நோஸ், இறைவன் மட்டும்தான் நம்மளுக்கு இதுக்கான விடையை சொல்ல முடியும். ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிட் வைரஸ்னால யாரும் இறக்கலை, ரொம்ப சீரியஸான ஒரு ஸ்டேஜுக்கு போகலை. ஆனால் இதில் என்ன ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, இது மிக மிக வேகமாக பரவக்கூடியது. அதாவது மியூட்டேஷன் சொல்லுவாங்க, அதனுடைய உருமாற்றம் ரொம்ப அதிகமாக வேகமாக மிக விரைவில் உருமாற்றம் அடையக்கூடியது, அதே மாதிரி பரவக்கூடியது. 30 டைம்ஸ் போன தடவை கண்டுபிடிச்ச அந்த வேரியண்ட்லேருந்து 30 மடங்கு அதிவேகமாக பரவக்கூடியங்கிறது ஒரு மருத்துவமான விஷயம் தான். இதில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம மக்கள் இப்போவே நிறைய பேர் பார்த்துருக்கோம், அதாவது மாஸ்க் இல்லாமல் போகிறது, அல்லது இன்னும் வேக்சின் எடுக்காமல் இருக்கிறது, அல்லது கைக்கு சானிடைசர், இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் இப்போ எல்லாமே சகஜமாயிருச்சுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டில், ஒரு முழுமையான கான்ஃபிடென்ட்டில் கல்யாண நிகழ்ச்சிகளாகட்டும், பொது நிகழ்ச்சிகளாகட்டும், வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் வைக்கிறதாகட்டும், எல்லாத்துக்குமே பொதுவாக எல்லாருமே கூடி அந்த ஃபங்க்ஷனை கொண்டாடிட்டு வர்றாங்க. ஏன்னா பல நாட்களுக்கு அப்புறம் 2 வருஷத்துக்கு மேலே இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எதுவுமே நடக்கலை. ஸோ அதுக்கப்புறம் நடக்கிறதுனால இந்த நிகழ்ச்சிகளை பங்கு பெற்றுட்டு இருக்கிறாங்க. நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கண்டிப்பாக நம்ம அரசாங்கம் எல்லாத்துக்குமே, அதுவும் குறிப்பாக இந்திய அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கமும் சரி, நல்லா வேக்சினேஷனை அமுல்படுத்தியது மிக சிறப்பாக செய்திருக்கிறாங்க. வேக்சினாக இருக்கட்டும் அல்லது கோவிஷீல்டாக இருக்கட்டும், ரெண்டையுமே அதிகமாக எல்லாத்துக்குமே வேக்சின் போட்டிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு ஆறுதலான விஷயம். அதே போல் நம்ம மக்களுக்கும் அந்த கடமை இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே கவசம், அதாவது முகக்கவசம், மாஸ்க் அணியுங்கள், டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க, கையை அடிக்கடி கழுவிக்கொள்ளுங்கள், இல்லாட்டி சானிடைசர் யூஸ் பண்ணிக்கங்க. பொது நிகழ்ச்சிகளை முடிந்த அளவு நீங்கள் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக இந்த வைரஸும் இந்த வேவ்ல இருந்தும் 3வது அலை வராமல் தற்பாத்து கொள்ளலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இதனுடைய அப்டேட்ஸ் இதை பற்றி என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்கிறது வரக்கூடிய வீடியோஸில் நம்ம பார்ப்போம். மீண்டும் அடுத்த நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிகே.